in the Republic Day celebrations. On the arrival of the Honorable Governor at the saluting base, the Honorable Chief Minister of Tamil Nadu will introduce the following officers to the Honorable Governor. Lieutenant General K.S. Brar, AVSM, General Officer Commanding Dakshin Bharat Area, Rear Admiral Ravi Kumar Dingra, BSM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area, Air Commodore Ratish Kumar, BM, Air Officer Commanding Air Force Station Tambaram, Inspector General Donny Michael, TM Commander, Indian Coast Guard Region East, Thiru Shankar Jiwal, IPS, Director General of Police, Head of Police Force Chennai, Thiru Sandeep Rai Rathore, IPS, DGP, Commissioner of Police Chennai, Thiru A. Arun, IPS, Additional General of Police, Law and Order Chennai. தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பெண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request you to rise for the national anthem. We thank our gallant officers, Wing Commander Neeraj Sharma and Squadron Leader Anurag Saini from the Indian Air Force for showering petals on our national flag. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்வார்கள். The Honorable Governor of Tamil Nadu has arrived at the saluting base to accept the ceremonial salute. உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. எல்லா வகைகளும் நிறைந்ததாகவும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக்கூடியதாகவும் உள்ள படை ஓர் அரசன் மிகச் சிறந்த செல்வமாகும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நெஞ்சுரம் மிகுந்த நம் நாட்டின் படையின் பெருமையை மக்களுக்கு பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர். இன்று ஒட்டுமொத்த அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் விகாஷ் ஷா, ஃபைட்டர் பைலட் மற்றும் இந்திய வான்படை அணிவகுப்பு துணை படை தலைவர் பிளைட் லெப்டினன்ட் மேக்னபல்லா அவர்கள் இந்திய வான்படை அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். அர்ப்பணிப்பு, ஒழுக்கம், ஈடுபாடு, கட்டுப்பாடு, தேசப்பற்று போன்றவற்றை கற்பித்து சிறந்த குடிமக்களாக உருவாக்குவதில் நாட்டை காக்கும் அனைத்து துறைகளில் உள்ள நம் வலிமை மிக்க அணிவகுப்பு முக்கிய பங்காற்றுகிறது. மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு செறிவு மிக்க வீரம், எத்தனை எத்தனை சவால்கள் வந்தாலும் எதிர்க்கும் துணிச்சல், முன்னோர்களின் வழி நடந்து தலைமை பண்பை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லும் பண்பு, தலைவரின் நம்பிக்கையை பெற்று நம் நாட்டை காப்பதில் எப்போதும் துணை நிற்கும் துணிவு என படையை பாதுகாக்கும் பண்புகள் அனைத்தையும் பெற்றிருக்கும் நம் படை வீரர்களின் கம்பீரம் மிக்க அணிவகுப்பு இதோ. A well-organized army, unafraid of obstacles, is the ruler's greatest possession. Valor, honor, tradition of chivalry, and credibility, these 4 are an army's safeguards. Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces
who will march past the saluting bays. The parade is being coordinated by the Indian Air Force Tambram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Vikas Shah, Indian Air Force. And behind him is the parade Adjutant Flight Lieutenant Meghna Balla, Indian Air Force. முதலாம் அணிவகுப்பு ராணுவ படைப்பிரிவு கேப்டன் டிகாராம் தப்பா அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The army contingent is led by Captain Tika Ram Thapa. அடுத்ததாக கடற்படை பிரிவு அணிவகுப்பு லெப்டினன்ட் கமாண்டர் புஷ்பேந்திரா சிங் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Commander Pushpendra Singh. அடுத்ததாக ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு ஹவில்தார் திரு மல்லப்பா அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். The Army Band contingent is led by Havildar K. Mallappa. தொடர்ந்து வான்படை பிரிவு அணிவகுப்பு பிளைட் லெப்டினன்ட் திரு ரஜா சரோத்ரி தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். The Air Force contingent is led by Flight Lieutenant Rajat Chatori. தொடர்ந்து கடலோர காவல்படை பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் KS தாக்கூர் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். We have the Coast Guard contingent led by Deputy Commandant KS Thakur. அடுத்து ராணுவ படை ஊர்தி ஹவில்தார் திரு ராஜேஷ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Army float is led by Havildar Rajesh. On display is the 2 bulletproof light strike vehicles. Followed by, we will display the majestic Ajaya tank T-72. Now on display is the majestic Ajaya tank T-72. அடுத்த அணிவகுப்பு கடற்படை ஊர்தி லெப்டினன்ட் திவ்யான் சாரியன் அவர்களின் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறது. The Navy float is led by Lieutenant Divyan